சரியா சொல்ல போனா இஸ்ஃபஹான் ஸ்டீல் கம்பெனி என்று சொல்லி ஈரானினுடைய மூன்றாவது மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனி இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் தான் இருக்குது. ஈரானினுடைய மிலிட்டரிக்கு தேவையான சகல விதமான மிசைல்ஸையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு படைத்தளம் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இஸ்ஃபஹான் மாகாணம். இஸ்ஃபஹான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர் என்ற ஈரானினுடைய மிகப்பெரிய பிரதானமான நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டை வச்சு இங்க ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. இதை ஏற்கனவே அமெரிக்காவும் ஐநாவும் டார்கெட் பண்றதாவும் ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்த்துட்டு இருந்த இஸ்ரேலோட ஈரான் மீதான பதில் தாக்குதலை யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இன்றைக்கு காலையில் இஸ்ரேல் நடத்தி முடிச்சிருக்குது. ஈரானில் இருக்கிற இஸ்ஃபஹான் என்ற மத்திய மாகாணத்தில் இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல் இன்றைய காலையில் நடத்தப்பட்டிருக்குது. இந்த இஸ்ஃபஹான் என்ற மாகாணத்தை இஸ்ரேல் டார்கெட் பண்ணதுக்கு பின்னால 3 மிக முக்கியமான பெரிய காரணங்கள் இருக்குது. ஈரானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாகாணமாக தான் இந்த இஸ்ஃபஹான் சொல்லப்படுது. அந்த 3 காரணங்களும் என்னென்ன, இதுக்கு பிறகு நடக்க போகிற விஷயம் என்ன, ஏனெண்டா இவ்வளவு நாளும் உலகம் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த 2 நாடுமே போர் செய்யுமான்றது தான். அது கிட்டத்தட்ட இப்போ உறுதியாகி இருக்குது. போர் பதட்டம் மிக வேகமாக இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு எப்படி ஈரான் ரியாக்ட் பண்ணுறன்றதே பெரிய ஒரு கேள்வியாக இப்போ மாறி இருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்னன்றதை நான் முதல்ல சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். முதலாவது, இந்த தாக்குதல் ஈரான் மேல நடத்தப்பட்டதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் ஈரானுக்குள்ள எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா, இப்ப வரைக்கும் வந்த அப்டேட்ஸின் படி ஈரானுக்குள்ள அனைத்து விதமான விமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமா இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் இருக்கிற எல்லா விமான போக்குவரத்துகளுமே உடனடியா நடைமுறைக்கு வர மாதிரி நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஈரான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டபடியா இதுக்கான பதில் தாக்குதல் இப்ப வரைக்குமே ஈரானால நடத்தப்படலன்னு சொல்லப்படுது. சில வேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது விபரீதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த டைம் வரைக்கும் எந்த விதமான தாக்குதலுமே ஈரானால நடத்தப்படல. ஈரான்ல இருக்கிற மாகாணங்கள்ல மிக முக்கியமான மாகாணங்களுக்குள்ள ஒன்றா இருக்கிறது தான் இந்த இஸ்ஃபஹான். இது எதுக்காக முக்கியமா இருக்குன்னு சொன்னா, பிரதானமா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தி கொண்டிருக்குது. 2வது கலாச்சாரத்திலையும் பெரிய அளவில் இருக்கிற ஒரு மாகாணம். அதை தாண்டி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிட்டிகள்ல இந்த இஸ்ஃபஹான்ல இருக்கிற சிட்டியும் ஒன்றா இருந்துட்டு இருக்குது. இதை எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமான அந்த 3 பிரதானமான காரணங்கள் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் இந்த மாகாணத்தை டார்கெட் பண்ணதுக்கான 3 பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா, 1 டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஈரானினுடைய மிலிட்டரிக்கு தேவையான சகலவிதமான மிசைல்ஸையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு படைத்தளம் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இஸ்ஃபஹான் மாகாணம். சரியா சொல்ல போனா இஸ்ஃபஹான் ஸ்டீல் கம்பெனி என்று சொல்லி ஈரானினுடைய 3வது மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனி இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் தான் இருக்குது. ஒருவேளை இதை டார்கெட் பண்ணி இதை அழிக்கிறதுக்காகவும் இந்த தாக்குதல் நடத்திருக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கமாக பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டீல் ஃபேக்டரியில இருந்து தான் அந்த இடத்துக்கு தேவையான விமானத்துக்கு தேவையான ஸ்டீல், அதே மாதிரி மிசைல்ஸுக்கு தேவையான சகல விதமான உற்பத்தி பொருட்கள், என்னென்ன ஆயுதங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாமே இங்கிருந்து தான் அனுப்பப்படுறதாகவும் உற்பத்தி செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனாலையும் இந்த இடம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கமாக எதிர்பார்க்கப்படுது. 2வது காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானினுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இங்கே தான் அமைஞ்சிருக்குது. அதாவது இஸ்ஃபஹான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர் என்ற ஈரானினுடைய மிகப்பெரிய பிரதானமான நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டை வச்சு இங்கே ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. இதை ஏற்கனவே அமெரிக்காவும் ஐநாவும் டார்கெட் பண்ணுறதாகவும் ஒரு தரவுல சொல்லப்பட்டிருந்தது. அதிலேயே சொல்லப்பட்டிருந்தது. அதனால அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த ரிசர்ச் சென்டரை அழிக்கிற நோக்கத்துக்காகவும், இல்லாட்டி இதன் மேல தாக்குதல் நடத்தினா பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற ஒரு நோக்கத்திலையும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி 2வது காரணமாக சொல்லப்படுது. 3வது என்னன்னு சொன்னா, ஈரானினுடைய ஏரோஸ்பேஸும் இங்கே தான் இருக்குது. விண்வெளி ஆராய்ச்சி மையமும் இந்த இஸ்ஃபஹான் மாகாணத்தில் தான் அமைஞ்சிருக்குதா சொல்லப்படுது. ஸோ இந்த பிரதானமான ஈரானினுடைய தொழில்நுட்பம் மிக முக்கியமான இடங்களும், அதே மாதிரி அதிகமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய பிரதானமான இடமுமா இது இருக்கிறபடியா சில வேளை அதை டார்கெட் பண்ணி தான் இந்த
இஸ்ரேலால் வான்வழி தாக்குதல் இங்கே நடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இஸ்ரேலினுடைய பக்கத்திலிருந்து எந்த விதமான ஒரு கருத்துக்களுமே இது வரைக்குமே சொல்லப்படலை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இப்போ வந்து சரியா டைம் வந்து 11:34 மார்னிங். ஸோ இந்த டைம் வரைக்கும் எந்த விதமான ஒரு தகவல்களுமே இஸ்ரேலினுடைய பக்கத்திலிருந்து சொல்லப்படலை. இதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம், இல்லாட்டி இந்த அளவுக்கு தான் அழிவு இருக்குன்னு சொல்லப்படலை. அதே நேரத்தில் ஈரானினுடைய பக்கத்திலிருந்து இந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டருக்கோ இல்லாட்டி அவர்களினுடைய எந்த விதமான படைத்தளங்களுக்கோ தாக்குதல் நடத்தப்பட்டு பாதிப்பு இருக்கிறதாகவும் அவர்களையும் சொல்லப்படலை. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டும் உண்மை என்று சொல்லப்படுது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது ரெண்டு பக்கத்தில் இருந்துமே இப்போ வரைக்குமே சொல்லப்படலை, சரியா சொல்லப்படலை. ஸோ இதுக்குள்ள வந்து பிரதானமாக இஸ்ரேல் மேலே இப்போ ஒரு விமர்சனமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலே சொன்னதானே எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லி. அது எதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஏற்கனவே இஸ்ரேலினுடைய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டு கொண்டு வந்தது, நாங்கள் ஏப்ரல் மாதம் 30 பிறகுதான் ஈரானுக்கான பதிலடி தாக்குதல் கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்போம், கட்டாயமாக நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம், அது வந்து ஏப்ரல் மாதம் 30 பிறகுதான் எங்களால் நடத்தப்படும் சொல்லப்பட்டு கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரேலால் கொண்டாடப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு கலாச்சார நாள் ஒன்று வருது, அது வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை மீறி யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இன்றைக்கு காலையிலேயே இந்த தாக்குதல் இப்போ நடத்தப்பட்டாச்சு. அதாவது உலக நாடுகள் எதிர்பார்த்தது அந்த ஏப்ரல் மாதம் 30 ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். சொல்லப்போனால் ஈரானே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் இந்த தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானால சிரியா மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஈரான் சொல்லியிருந்தது, நாங்கள் ரமலான் பண்டிகைக்கு பிறகுதான் நடத்துவோம்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஈரான் ரமலான் பண்டிகை முடிஞ்சதுக்கு பிறகுதான் இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்தியிருந்தது. சொல்லப்போனால் சொல்லி வச்சு தாக்குதல் நடத்தின மாதிரியே தான் நடத்தப்பட்டபடியா இஸ்ரேல் வந்து அதை எப்படியோ தடுத்துட்டேன்னு சொல்லப்படுது. ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரு கதையை வெளியில் சொல்லிட்டு இன்னொரு கதையை மறைமுகமாக ரகசியமாக தான் இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறதா ஒரு விமர்சனமாகவும் சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு இப்போ ஈரான் என்ன பண்ண போகுதுன்றதான் அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் ஒரு பயத்தோடையே உலக நாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே எல்லாராலையுமே எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம், இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் வருமா இருந்தால் அது 3ஆம் உலகப் போருக்கான ஒரு விதை மாதிரியே உருவாகலாம், அதுதான் 3ஆம் உலகப் போருக்கான ஒரு வித்தாகவே உருவாகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த ஒரு தாக்குதல் தான் இப்போ நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் சிலரால் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ண போது, உடனடியாக தாக்குதல் நடத்தப்படுமா? சிலவர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கே கூட ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கலாம், ஏதாவது விபரீதமான செயற்பாடுகள் கூட நடந்திருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஆனால் இந்த விதமான ஒரு செயற்பாடுகளுமே ரெண்டு பக்கமும் இருந்து சரியான முறையில் சொல்லப்படலை. ஸோ அது வரும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் கட்டாயமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதைத்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நினச்சிருந்தான். என்னதான் இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் சொல்கிற விஷயம், போர்ன்றது எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு முடிவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனைக்கான முடிவும் கிடையாது. சரியான முறையில் இருந்து அதை பேசி தீர்க்கலாம், இல்லாட்டி அதுக்கான தீர்வுகளை சரியான முறையில் கொடுக்கலாம். ஸோ அதை தாண்டி இந்த போர் செய்கிறன்றது வந்து மொத்த உலகத்துக்குமே தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியும். ஸோ சொன்ன மாதிரியே அதுக்கான ஒரு ஆரம்பம் தானோன்ற ஒரு கேள்வியும் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவையும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.